ரூபாய் கடனாக பெற்றுக்கொண்டு எனக்கு தரவில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட். நான் போனேன்னா இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க, இதை படிங்க, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்குண்ணா. எடுத்து படித்து பார்த்தேன். 2011ஆம் ஆண்டு பாஸ்டர் கிங்ஸ்லி திருமண செலவுக்காக இத்தனை ஆயிரம் ரூபாய் கடனாய் பெற்றுள்ளார், திரும்ப வேண்டும், திரும்ப தரமாட்டேங்கிறார் அப்படின்னு. நான் படிச்சுட்டு சிரிச்சிட்டு போட்டேன், சார் எனக்கு ஒரே ஒரு கல்யாணம் தான் ஆச்சு, அது 2010 தான் ஆச்சு, கல்யாண பத்திரிக்கை ஒன்று வீட்டில் வச்சுருக்கிறேன், இந்த 2011 யாரோட கல்யாணம் ஆச்சுன்னு எனக்கே தெரில, அதை மாத்திரம் கேட்டு சொல்லுங்கண்ணா. உடனே மண்டையில் சொரிஞ்சிக்கிட்டு, சார் கொடுங்க சார், அது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுண்ணா, ஓரமாக நில்றா, தூக்கி உள்ளே வச்சிருவேன் ஜாக்கிரதை. பாஸ்டர் மேலே போய் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறேன். அந்த ஆள் சர்ச்சை விட்டு வெளியில் போய் படாத பாடுபட்டு, அந்த பிள்ளைங்கள்லாம் படாத பாடுபட்டு 4 வருஷம் கழித்து என் வீட்டுக்கு தேடி வந்தாங்க. வரும்போது என் வீட்டுக்கு வர்ற வழியில் பைக் ஸ்கிட்டாகி விழுந்து கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாத்துக்கும் அடி. என் வீட்டுக்கு ரத்த காயத்தோடு வந்தாங்க. பார்த்தா பரிதாபமாக இருந்தது. உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டேன். அந்த நேரம் என் ஒரு சகோதரர் வந்தார். அவருக்கு செம டென்ஷன். இவன் தானே நம்ம பாஸ்டர் பாப்பன். ஓ அமைதியாக இருறியா, வாங்க பிரதர் உட்காருங்க அப்படின்னு. எப்படி இருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க, என்னாச்சு பாஸ்டர், இங்கே விழுந்து அடிபட்டுருச்சு. அப்படியா, உடனே என் ஒய்ஃபு அனுப்பிச்சு எல்லாம் அந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி உட்கார வச்சான். அழுது என் காலில் உழுக வந்தாங்க. நான் சொன்னேன், யோ நான் ஒன்றும் பெரிய இப்போ நீதிமான்லாம் கிடையாதுயா, என்கிட்டயே 1000 குறை இருக்குது, விடு, ஏசப்பா எல்லாம் மன்னிச்சிட்டா, நீ தெரியாமல் செஞ்சுருப்பேன், விடு. இப்போ சர்ச்சுக்குள்ளே வந்தால் என்னை ஏற்றுக்குவீங்களா பாஸ்டர்? சந்தோஷமா. நான் சொன்னேன், நீ நம்ப மாட்டேன், இன்றைக்கி உனக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உடனே நம்ம கூட இருக்கிறவர், யோ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நானே கம்முன்னு இருக்கிறேன். நீ எதுக்கியா உட்காந்து துள்ளுற? பாஸ்டர் நீங்கள் மன்னிச்சால் நான் மன்னிக்க மாட்டேன். இந்த டைலாக்லாம் தூக்கி ஓரமாக போடு, எல்லாமே குறைவுள்ளவங்க. நான் சொன்னேன், டென்ஷன் ஆகிறதான் விட்டுட்டு முதல்ல இவங்களுக்கு பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். எங்கள் டேபிளில் உட்காந்து அவங்க 4 பேரையும் உட்கார வச்சு நல்லா பிரியாணி போட்டு சர்ச்சுக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டோம். நாமே வரமாட்டேங்குதே. இந்த செய்தி சர்ச்சுக்குள்ளே பரவிருச்சு. உடனே ஒரு குரூப் வந்துட்டாங்க. பாஸ்டர் உங்கள்கிட்ட நாங்கள் பேசணும் பாஸ்டர். சொல்லுங்கள் என்னங்க பாஸ்டர், தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் அவங்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறதா இல்லை. நான் சொன்னேன், மண்டை மேலே ஏறி உட்கார போகிறாங்க, அவங்க ஒரு மூலையில் உட்கார போகிறாங்க, நீ ஒரு மூலையில் உட்கார போகிற. இல்லை பாஸ்டர் எங்களுக்கு அந்த காயங்கள் ஆறவில்லை. நான் சொன்னேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தது என் மேலே, என்னை ஏசப்பா மணிக்கு சொல்லிட்டு நான் மன்னிச்சிட்டேன். முடிஞ்சால் மணி, இல்லை உனக்கு திருவிருந்து தரமாட்டேன். மன்னிக்காத உனக்கு நான் என்ன தரமாட்டேன், திருவிருந்து தரமாட்டேன். என்ன முடிவு பண்ணிக்கோன்னு. இல்லை மனுஷன் கம்மன் போய் உட்கார். இந்த இடத்துல சாத்தான் தோத்து போனான், இயேசு மகிழ்ச்சியாக இருந்தார். நம்ம சபைக்குள்ளே செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்ம அப்பாவை சந்தோஷப்படுத்துறதா இருக்கணும். கரங்களை தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, நல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்க இல்லைங்க? இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், ஒரு சின்ன ஒரு காரியத்தை கேட்குறேன். நான் இங்கே எடுத்த பிரசங்கமே வேறு, நான் நாளைக்கு அதை குறித்து பேசுவேன். ஆனால் இன்றைக்கி இதை குறித்து ஆவியான பேசும்படி சொன்னதுனால பேசுகிறேன். உங்களுக்கு எத்தனை பிள்ளை? 2 பசங்களா? பேர் என்ன? பரத். ஓகே, பரத் தெரியும். பரத் சர்ச்சுக்கு வரானா? ஆளை காணோம், வேலைக்கு போகிறானா? பரத் 6 மாதம் சர்ச்சுக்கு வரலைன்னா உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? ஐயா ஜாலி, என் பிள்ளை சர்ச்சுக்கே வருதில்லை அப்படியா இருக்கும். எல்லா பிள்ளைகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? என் பிள்ளை வரலையே. உங்கள் ஜெபம் எதுவாக இருக்கும் சிஸ்டர்? எதுக்காக ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே, அவனை மாதிரி வாலிப பிள்ளைங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்குறாங்க, என் பிள்ளை இங்கே ஆராதிச்சா எப்படி இருக்கும்? அதானே உங்கள் ஜெபமாக இருக்கும். ஆமாம் தானே? நான் சொல்கிறேன், உங்கள் பரத் மாத்திரம் இல்லை, நான் இந்த சிஸ்டருக்கு மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நீங்கள் அப்படி நினைக்கிறவளாக மாறினீங்கன்னா
அடுத்த ஈஸ்டருக்குள்ள உங்கள் சபை நிரம்பி வழிகிற ஆத்மாவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹலோ ராமன் வரமாட்டேங்குதே. அப்பாவுடைய இருதயம் பிள்ளைய பார்த்தோன்னா சந்தோஷம். ஆனால் கோபக்கார பிள்ளை உள்ளே வரமாட்டேங்கிறான், வெளியே நின்றுக்கிறான். அவன் எப்படி அவன் ஆஸ்தியெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டான், எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், அழிச்சிட்டான், வேசிக்கிட்டையெல்லாம் போயிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அவனை கூப்பிட்டு இவருக்கு வேறு அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனை கூப்பிட்டு இவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஐயோ ஏன் எல்லா காசும் வீணாக போகுதே. இந்த வேசிக்கிட்ட போனவன் அவனை கூப்பிட்டு வீட்டில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அப்பா இருந்தேன் எப்படி தெரியுமா இருந்தது, சந்தோஷமாக இருக்கு. அல்லேலூயா. நாம் பிள்ளைகளாக இருக்கிறோன்னா நம்ம அப்பாவுடைய இருதயம் உள்ள பிள்ளைகளாய் மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரெண்டாவது பிள்ளைகளை நான் உங்களுக்கு காட்டித்தரேன். 15-17 வாசிங்க. ரெண்டாவது பிள்ளைங்க 15-17. லூக்கா 15-17. அப்போ அப்பா வீட்டில் கோபக்காரன் இருக்கிறான். இப்போ அப்பா வீட்டில் யார் இருக்கிறான்னா கூலிக்காரன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், வாய் தரங்க. இப்போ சபைக்குள்ள பிள்ளைகளும் இருக்கிறாங்க, கூலிக்காரனும் இருக்காங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கூலிக்காரன். அப்படின்னா கூலிக்காரன் எதுக்கு வர்றான் சர்ச்சுக்கு? கூலிக்காரன் எதுக்கு வருவான்? நம்ம வீட்டில் ஏதாவது வேலை செய்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டா கூலிக்கு ஆள் கூப்பிட்றோம் பார்த்தீங்களா? வருவான், செய்வான், கூலியை வாங்கினோன்னா காணாமல் போயிடுவான். எப்படி? வருவான், வேலை செய்வான், கூலியை வாங்கிட்டு கிளம்பி போயிடுவான். ஆமாவா இல்லையா? இந்த பில்டிங் கட்டுறதுக்கு எத்தனை கூலிக்காரங்க வந்தாங்க இல்லை? எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்களா? புரியுதுங்களா? இல்லை இப்படி தான் இருப்பீங்களா? பொங்கலுக்கு இங்கே ஏதாவது சாப்பிட்டு வந்துட்டிங்களா? சரி. இந்த பில்டிங்கை வேலை செஞ்ச எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த பில்டிங் கான்ட்ராக்டில் வேலை செஞ்சவங்க, மேசன் இருப்பார், அப்புறம் சிட்டாள் இருப்பாங்க, பெரிய ஆள் இருப்பாங்க, எலக்ட்ரிஷியன் வந்திருப்பாங்க, இந்த இது டைல்ஸ் பதிக்கிறவங்க வந்திருப்பாங்க, மர வேலை செய்கிறவங்க வந்திருப்பாங்க, எத்தனை கூலிக்காரங்க வந்திருப்பாங்க. ஓப்பனிங் முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது இங்கே வந்து பார்த்தாங்களா? சொல்லுங்கள். இந்த பெரியாள் வந்து இந்த வீட்டில் இந்த சர்ச்சு நான் தாங்க சிமெண்ட்டு தூக்குனேன், மணல் தூக்குனேன் வந்தாங்களா? இன்னொரு இடத்துல போய் நின்றுருக்குறாங்க. ஒரு சபையில், ஒரு தகப்பனுடைய வீட்டில் ஒரு நாளும் ஒரு விசுவாசியும் கூலிக்கார விசுவாசியாக இருக்கக்கூடாது. நாமேன் வரமாட்டேங்குது. ஆனால் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த சர்ச்சில் கூலிக்காரன் கூலியை வாங்கிட்டு போனாலும் பிள்ளைகள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த ஆலயத்தில் வந்து வேலைகளை செய்வாங்க. அல்லேலூயா. கூலிக்காக இல்லை, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய தகப்பனுடைய வீடு. இன்னைக்கு சபைகளுக்குள்ள இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் சர்ச்சுக்கு வருவாங்க. இன்னைக்கு எதுக்கு வர்றாங்க தெரியுமா? ஏதோ ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும், ஏதோ ஒரு நன்மை எனக்கு வேணும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நன்மை எனக்கு கிடைச்சால் போதும், எனக்கு சபை எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை, இந்த சபை பெருகுனா என்ன பெருகாட்டி என்ன, இந்த சபையில் தேவைகள் சந்திக்கப்பட்டா என்ன சந்திக்கப்படாட்டி என்ன, இந்த சபையில் லைட்டு எரிஞ்சா என்ன எரிக்கையாட்டி. எங்கள் சபையில் ஜெபக்குமார்னு ஒரு பிரதர் இருக்கிறார். அவர் கொத்தனாராக இருந்து ஆண்டவர் இன்னைக்கு அரசாங்க வேலை கொடுத்துட்டார். சில காரியங்களை நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அவர் வேலை என்ன தெரியுமா? எங்கள் சர்ச்சில் இது வரைக்கும் நான் ஒரு லைட் மாட்டினது கிடையாதுங்க. 20 வருஷத்தில் நான் ஒரு லைட்டு கூட ரேட்டே எனக்கு தெரியாது. எனக்கு அவர் ரேஷன் கடையில் வேலை செய்கிறார். அவர் ஆரம்பத்தில் கூலிக்காரனாக உள்ளே வந்தார். சர்ச்சுக்குள்ளே வெறும் டெய்லி வேஜஸாக தான் வந்தார். இன்றைக்கி ஆண்டவர் வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அவருடைய பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர் சர்ச்சுக்கு வந்தாருன்னு என்ன பண்ணுவார் தெரியுமா? இப்படியே பார்ப்பார். அந்த ஒரு லைட்டு மின்னி எரிஞ்சுதுன்னா நான் நினைப்பேன் அதை மாற்றணுன்ட்டு. நான் வந்து பார்த்தா அது மாறி இருக்கும். என்கிட்டயே சொல்ல மாட்டார். அந்த சர்ச்சில் ஏதாவது எலக்ட்ரிஷியன் தம்பியை குடிப்பார். டேங்க வாடா, இந்த லைட் என்ன ரேட்டரா வரும் அங்கிள்? 650 வரும் அங்கிள். உடனே பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுப்பார். அடுத்த மீட்டிங் வரும்போது அந்த லைட் நீ மாற்றிருக்கணும்.
அல்லேலூயா. அவருக்கு வெள்ளிக்கிழமை 2 வெள்ளிக்கிழமை லீவு கிடைக்கும். மாதத்தில் 2 வெள்ளிக்கிழமை லீவு கிடைக்கும். அவருக்கு ரேஷன் கடை 2 வெள்ளிக்கிழமை லீவு கிடைக்கும். அந்த 2 வெள்ளிக்கிழமை எங்கே இருப்பார்? சர்ச்சில் இருப்பார். என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, நான் ஜெபம் பண்ணுறதுக்கு பகலில் ஒரு 10 மணிக்கு மேலே சர்ச்சுக்கு போவேன். நான் போகிறதுக்கு முன்னாலே வந்து சர்ச்சில் எங்கேயாவது வெடிப்புட்டு இருக்குதா சிமெண்ட் போட்டுக்கிட்டு இருப்பார். சர்ச்சில் பாத்ரூம் டாய்லெட்டில் எங்கேயாவது சரியா இல்லையா சரி பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய வேலை என்னென்னா சர்ச்சை பார்க்குறது தான். சர்ச்சைங்க இதை விட எங்கள் பிரான்ச் சர்ச் இருக்குது திருக்கோயிலூர். வியாழக்கிழமையே கிளம்பி போயிடுவார். கிளம்பி போய் அங்கே பில்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம். இவர் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருப்பார். 2 ஆளுகளை கூட கூட்டிகிட்டு போயிடுவார். என்கிட்ட சொல்லவே மாட்டார். கூலிக்காரன் கூலிக்காக தான் சபைக்கு வருவான். ஆனால் சுதந்திரவாளி அந்த சபையில் என்னென்ன கூடுதல் குறைவோ அதை பார்க்குறவங்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கூலிக்காரங்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஆமென். நீ சர்ச்சில் நிறைய கூலிக்காரங்க இருக்காங்க. பாஸ்டர் இங்கே ஒரு கால் மீதி வாங்கி வைங்க, பாஸ்டர் இங்கே ஒரு குப்பை தொட்டி வாங்கி வைங்க, பாஸ்டர் ஃபேன் ஓட மாட்டேங்குது. அது கரண்ட் பில் எவ்வளோன்னு நினைக்காது தெரியுமா உனக்கு? இது யாரோட வீடு சொல்லுங்க. நான் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அந்த பிராமண மங்களத்தை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. எங்கிருந்தோ கடந்த எண்ணெயும் எங்கிருந்தோ கடந்த பாஸ்டர் ஜான்சனையும் இந்த இடத்துல இந்த கிராமத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னா, இந்த மக்களை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த கிராமத்தை குறித்து தேவன் ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த கண்களை தெளிவாக்குவதற்காக தான் இன்னைக்கு ராத்திரி இந்த கூட்டத்தை தேவன் இந்த இடத்துல நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு நிலையிலையா சொல்லுங்களேன். அப்போ பிள்ளையா இருந்தால் கூலிக்கு மாரடிக்காது. கூலிக்காரன் சொன்னாதான் செய்வான். பிள்ளையா இருந்தால் சொல்லாமையே செய்யும். என்ன வரமாட்டேங்குது. அப்போ நீங்கள் என்னவா மாறணும்னா, கூலிக்காரனாக இருக்கக்கூடாது, கோபக்காரனாகவும் இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் யாரை இருக்கக்கூடாது. அப்புறம் எங்கள் சபையில் வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 600 பேருக்கு நாங்கள் இங்கே முடித்தோடனே இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் டப்பா, அந்த டப்பாவில் நல்லா கஞ்சி முடித்து போகும்போது, வெளியில் போகும்போது நல்ல கஞ்சி ஊறுகாய் பேக்கெட்டோடு கவரில் போட்டு எல்லாம் வெளியில் ரெடியாக இருக்கும். நான் சொன்னேன், வெள்ளிக்கிழமை யாரும் லேட் பண்ணாதீங்க, உபாச ஜெபம் இருக்குது, நமக்கு குட் ஃப்ரைடே மீட்டிங் இருக்குது, அதனால் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்கும். நீங்கள் வீட்டில் எல்லாம் அது இதுன்னு செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சுன்னா ஒரு காஃபி குடிக்கணும், பல்லு விலைக்கு காஃபி குடிச்சிட்டு எல்லாம் சர்ச்சுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டேன். முடிச்சுட்டு வெளியே வர்றேன். ஒரு பிரதர் வந்தார். பாஸ்டர் அந்த இது தேங்காய் போடுவீங்களா பாஸ்டர் கஞ்சிக்கு? ஆமாம். எவ்வளோ தேங்காய் வேணும் பாஸ்டர்? ஒரு 15 தேங்காய் நான் வாங்கி கொடுத்துறேன் பாஸ்டர். இன்னொரு பிரதர் வந்தார். பாஸ்டர் 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 அந்த டப்பா ஆர்டர் பண்ணிட்டீங்களான்னார். இல்லை நான் பண்ணிடுறேன் பாஸ்டர். 500 டப்பா பண்ணட்டுமா 600 பண்ணட்டுமா? போன தடவை நமக்கு 10 பாஸ்டர். அப்படியா பிரதர்? கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு 50 ஜாஸ்தியாக போட்டு வைங்க பாஸ்டர். யாராவது புதுசாக வந்தாங்கன்னா நம்ம கொடுத்துடலாம், கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க, அவ்வளோதான். இன்னொருத்தர் வந்தார். பாஸ்டர் இந்த நொய் அரிசி பண்ணலாம் பாஸ்டர். போன தடவை நீங்கள் போட்ட அரிசி வந்து நல்ல மசியில் கொஞ்சம் விதையாக இருந்தது. அது அந்த நொய்யா எனக்கு அது கூட நமக்கு தெரியாது. நொய்யோ இந்த நொய் அரிசி. நான் என்ன நொய்யா அந்த நொய்னா என்னையா அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர் அது போட்டிங்கன்னா அப்படியே நல்லா கஞ்சி நல்லா இருக்கும் பாஸ்டர், எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாஸ்டர். நொய்யோ வாங்கிட்டு வந்து போடு. நான் புல்பீட்டிலேருந்து உண்மையை சொல்கிறேன். 600 பேர் கஞ்சி கொடுக்கணும். அது ₹1 என்னன்னு எனக்கு தெரியாது. போன உபவாசம் ஜெபம் முடித்த உடனே பிரியாணி போட்டாங்க சர்ச்சில். எங்கள் தெருவுக்கே எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு கவர் பிரியாணி கொடுத்துட்டோம். எங்கள் சர்ச்சு ஸ்ட்ரீட்டுக்கே எங்கள் சர்ச்சிலே ஒரு 650 பேர்த்துக்கு மேலே பிரியாணி சாப்பிட்டாங்க. ஒரு 2 வாரம் கழித்து தான் நான் கேட்டேன், பிரதர் எவ்வளோ பிரதர் ஆச்சுன்னு. ஃபஸ்ட்டு 95,000 ஆச்சு பாரு ஃபஸ்ட்டு. நான் எங்கே போய் சிக்கன் வாங்கினேன்னு எனக்கு தெரியாது, யார் வந்து செஞ்சாங்க எனக்கு தெரியாது, செய்கிற இடத்துக்கு நான் போகல, அங்கே எங்கே அடுப்பு வச்சாங்கன்னு தெரியாது. ஏன் தெரியுமா? என் திருச்சபை வளர்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? என் சபையில் கூலிக்காரர் இல்லை, என் சபையில் தேவன் பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. நல்லா கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் சபை அப்படி மாறணும் சிஸ்டர். அல்லேலூயா. நாளைக்கு கேமரா மாட்டிடுவீங்களாண்ணா? இந்த இது நாளைக்கு மாட்டிடுவீங்களா? என் சர்ச்சு ஃபஸ்ட் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நான் ஃபோட்டோ காமிக்கிறேன்.
நாங்கள் ஒன்றும் அப்படியே பரலோகத்துலேருந்து இறங்கி வந்துடலைங்க. 10க்கு 20 சைஸில் ஏழை தாய் 53 ரூபா தான் எனக்கு காணிக்க. ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு நான் என்ன கற்றுக் கொடுத்தேன் தெரியுமா? கர்த்தருக்கு விதைக்கிறத கற்றுக் கொடுத்தேன். என்ன ஆமேன் வரமாட்டேங்குது? 40 பேர் வீடு இல்லை. ஜோமண்ண போன வருஷம் 1ஆம் தேதி 18 வீடு ஆன் ப்ராசஸ். என்ன ஆமேன் வரல? அல்லேலூயா. 4வது மாதத்துக்குள்ளே 3 வீடு பிரதிஷ்டையே முடிச்சிட்டேன். ஆமேன் வரமாட்டேங்குது? அல்லேலூயா. இப்போ 2 வீடு அடிக்கல் நாட்டிட்டேன் போன மாதம். இப்போ இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போய் 2 வீடு அடிக்கல் நாட்ட போகிறேன். இருக்கிறீங்களா இல்லையா? இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காரணம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஷார்ட் டைமில் இன்றைக்கி காலையில் ஒரு 2 வீலர் பிரதிஷ்டை பண்ணேன். 2 வீலரு காரு, 2 வீலரு காரு, வீடு. இந்த பிரதிஷ்டைக்கு டேட்டு கொடுக்கறதுக்கு திணறிட்டு இருக்கேன். இருக்கிறீங்களா இல்லையா? இந்த செழிப்புக்கான காரணம் என்ன தெரியுமா? கூலிக்காரர்கள் அல்ல, அவர்கள் எல்லாரும் பிள்ளைகளாகி மாறி விடுகிறார்கள். என்ன ஒரு அலையிலே வரமாட்டேங்குது? ஆமே. 3வது பேட்டர்னை சொல்லி முடிச்சிடுறேன். ஆமேன். சுதந்திரவாளி 15:31 வாசிங்க. 15:31. போதும். மகனே நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது. எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா கவனிங்க. 3வது டைப் நான் சொல்கிறேன், சுதந்திரவாளி. யார் தெரியுமா? அப்பாவோட சந்தோஷமாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை அப்பா தர்றாரு. தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் தன் பிள்ளைக்கு கத்த தருகிறான். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசியாக இருக்க விரும்புகிறீங்க? நான் சுதந்திரவாளியாக இருக்க விரும்புகிறீங்களா? நான் சுதந்திரவாளி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? இது என்னுடைய சபை. இது தேவன் எனக்காக வைத்த சபை. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து நான் கண்ணீர் வடித்தா என் அப்பன் இயேசு கிறிஸ்து அதுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்கும்போது இந்த இடத்துல வடித்த கண்ணீருக்கு எத்தனை கண்ணீருக்கு என் தேவன் அவனுக்கு அற்புதமாய் பதில் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீ இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது கோபக்காரராய் அல்ல, கூலிக்காரராய் அல்ல, நான் சுதந்திரவாளி என்கிறதான ஒரு உரிமையோடு நீ ஆலயத்துக்குள்ளே வந்தா இந்த ஆலயத்தில் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தங்கள், இந்த ஆலயத்தில் ஊழியக்காரன் வாயில புறப்படுகிற வசனங்கள், ஆமென், ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேறும்படி கர்த்தர் செய்வார். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா கைகளை தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த ஆலயத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் எப்படி எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ ஒரு சுதந்திரவாளியாய் மாற்றப்பட. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஆண்டுக்குள்ளாக நம்முடைய திருச்சபை வளர்ச்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. எங்கள் சர்ச்சில் நான் ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒரு டெத்துனா, ஒரு வீட்டில் ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா வாட்ஸ்அப்பில் போட்டு கூட்டத்தை தூக்கிடுவேன். திப்பு 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 திப்புன்னு வருவாங்க. செத்தவன் அவனே தெரியலன்னு வந்துடுவாங்க. நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். இப்படி ஒரு வீட்டில் டெத் ஆகி போச்சு வாங்க அப்படின்னா அவன் யார் என்ன ஏதுன்னே கேட்க மாட்டாங்க. எல்லாம் பைக்கெல்லாம் தூக்கிட்டு திப்பு திப்பு திப்புன்னு வந்துடுவாங்க. அடக்க ஆராதனை பார்த்தீங்கன்னா சும்மா கப கப சா வீட்டிலே பார்ப்பேன், எங்கே இருந்துட்டு அவனுங்களாம் வந்தானுங்க. ஒரு கல்யாண வீட்டுனாலும் கூட்டத்தை தூக்கிடுவோம், ஒரு வீட்டு கூட்டம்னாலும் கூட்டத்தை தூக்கிடுவோம். அல்லேலூயா. நாங்கள் கேரல் ரவுண்ட்ஸ் எவ்வளோ பேர்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சபட்சம் 90 பேர். எதுக்கு? இது போக நாங்கள் இந்த தெருவுக்குள்ளே வந்துடுவோம், 90 பேர் இறங்கிடுவோம். அதுக்கப்புறம் இந்த தெருவில் இருப்பாங்களே ஒரு 10-15 குடும்பம், அதுவும் சேர்ந்துடும். அது கேரல் ரவுண்ட்ஸ் மாதிரி இருக்காது. எப்படி இருக்கும்? ஊர்வலம் மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிறன்னு சொல்லுவாங்க, இதோட 4 கேரல் ரவுண்ட்ஸ் வந்துச்சு, வந்ததும் தெரில போனதும் தெரில. ஆனால் உங்கள் கேரல் ரவுண்ட்ஸ் எங்கேருந்து தான் வர்றாங்களோ தெரில. அல்லேலூயா. ஆமென். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அனுப்புவேன் பாருங்க, அவ்வளோதான், டயர்ட் ஆயிடுவாங்க அவங்க. ஒரு சிஸ்டர் அவங்க மகளுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன், ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. பார்க்க போனாங்க பாருங்க, சர்ச்சில் இருந்து ஒரு 50 ஹார்லிக்ஸு போன்விட்டா வந்திருக்கும் அவங்களுக்கு. அவங்க ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எப்படி வர வேண்டாம்னு சொல்கிறதுனே தெரில, ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க. பாஸ்டர் இது என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? உங்கள் வீடு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஐசியூ நினைக்கிறீங்களா? இது ஹாஸ்பிட்டல் நினைக்கிறீங்களா? ஒரு நாளைக்கும் 50 பேர் 100 பேர் வர்றாங்க.
இதெல்லாம் யாரு? எங்க விசுவாசி. என்னது விசுவாசியா? என்ன விசுவாசி? யாரும் வரக்கூடாது சொல்லு. ஆப்ரேஷன் முடிச்சு அந்த சிஸ்டர் வீட்டுக்கு வரும்போது சொன்னாங்க, ஆப்ரேஷன் 54,000 ரூபா தான் ஆச்சு, கலெக்ஷன் 74,000 ரூபா ஆகிப்போச்சு. ஆப்ரேஷன் செலவே கவர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்தவங்கலாம் 500, 1000, 200 வந்தவங்கலாம் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் எழுப்புதல் சபைக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க ஜனங்க, பேசிக்கிறாங்க. உங்கள் சபையில் ஒற்றுமையாக இருக்கிறீங்களாமே, உங்கள் சபையில் எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு வீட்டு கூட்டத்திலே அவ்வளோ கூட்டம் வருதாமே, ஒவ்வொரு தெரு கூட்டத்தில் அவ்வளோ கூட்டம் வருதாமே. நான் சொல்கிறேன், இந்த ஜீவ வழி ஏஜி சபை இந்த பிராமண மங்கலத்திலே கலக்கிற சபையா, இந்த சுட்டு வட்டாரத்திலேயே திரும்பி பார்க்குற வைக்கிற சபையாய் மாறணும்னா கோபக்கார விசுவாசி அல்ல, கூலிக்கார விசுவாசி அல்ல, பிள்ளைகளாய் மாறணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க இன்றைக்கி? எத்தனை பேருமா ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமேன் போட்டால் பத்தாது, மாறணும். என்ன அலையிலையா வரமாட்டேங்குது? கை ஒருத்தர் அலையிலையா சொல்லுங்கள். ஒருத்தர் சர்ச்சுக்கு வரல, விசாரிக்கிறதுக்குன்னு ஃபோன் பண்ணாங்க பாருங்க, சுவிட்ச் ஆஃபே பண்ணிட்டார் அவர். அடுத்த வாரம் ஓடி வந்துட்டார். ஐயா வராததுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்கய்யா, ஒவ்வொருத்தராக அடிக்கிறாங்கய்யா, தொல்லை தாங்க முடியலையா. அதனால் ஃபோனவே என்ன பண்ணி வச்சுட்டேன் நான், அங்கே வந்துடுறேங்க, வராமல் போக மாட்டேங்க, நம்ம சபைக்கு தாங்க வருவேங்க, வெய்யுங்க. ஏன்னா பிரதர் ஏன் வரல, பிரதர் ஏன் வரல? ஒரு டீம் இருக்குது நம்ம சர்ச்சில், ஒரு டீம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறோம், நல்ல சமாரியன் குழு. அதுக்கு பேர் என்னது? ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆக எல்லாத்தையும் போய் பார்க்க முடியல, உடம்பு சரியில்லாதவங்களெல்லாம். அதனால் அந்த டீமை வாட்ஸ்அப் குரூப் ஆன் பண்ணி, அது ஒரு கொஞ்சம் 2 குரூப், ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவேன், நம்ம இந்த விசுவாசிக்கு உடம்பு சரியில்லை போய் பார்க்கவும் அப்படின்னு போட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டோன்னா நல்ல சமாரி டீம் கிளம்பிடும், ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடும், விசாரிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க சொல்லுவாங்க, இதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போனோம், யாருமே விசாரிக்கலை, ஆனால் இன்றைக்கி இப்போ தான் வர்றோம் கொஞ்ச நாள், ஆனால் உங்கள் சபை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால் நாங்கள் குடும்பத்தோடு இங்கே தான் வரலான்ட்டுருக்குறோம். கையை உயர்த்துற அலையிலையா சொல்லுங்கள். பிள்ளையாக இருந்தால் சபை வளரணுங்கிற எண்ணம் வரும், பிள்ளையாக இருந்தால் இந்த ஊழியத்தின் மேலே பாரம் வரும், பிள்ளையாக இருந்தால் எட்டி நிற்க மாட்டோம், ஊழியக்காரோட கரத்தை கோர்த்து நிற்போம். நான் சொல்கிறேன், அப்படி நம்முடைய திருச்சபை மாறும்னு சொன்னால், நான் சொல்கிறேன், நீங்கள் போய் வால் போஸ்ட் அடிக்க வேண்டாங்க, ஒவ்வொரு வாரமும் ஜனம் உள்ளே வந்துடும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சபை அப்படி மாறணும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் அப்படி செய்ய போகிறா. 3 டைப் விசுவாசி. என்னது சொல்லுங்க பார்க்கலாம். கோபக்கார விசுவாசி எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு சிஸ்டர் தான் தெரியாமல் தூக்கிட்டாங்க, ஆனால் விவரமாக உட்காண்ட்ருக்கு பார்த்தீங்களா, உட்காண்ட்ருக்கிறதுல ஒரு 10-15 அந்த டிக்கெட்டு தான், ஆனாலும் நான் கணக்காக உட்காண்ட்ருக்குது பார்த்தியா, கோபமே வராத மாதிரி. சரி ஓகே, இனிமேல் வராது. சரி, கூலிக்கார விசுவாசியில் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என்னவா இருக்கணும்? பிள்ளைகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ கோபக்காரனா உள்ளே வரக்கூடாது. செருப்பை கழட்டி வைக்கும்போது எல்லா கோபத்தையும் என்ன பண்ணிடணும்? ஒரு பிரதர் என்கிட்ட வந்துட்டு மூச்சை மேலே மேலே இழுத்து வாங்கி பேசுகிறார். பாஸ்டர் நான், என்ன பிரதர்? பாஸ்டர் இதெல்லாம் பாஸ்டர் இதெல்லாம் பொறுக்க முடியாது பாஸ்டர். இரியா சொல்லியா பாஸ்டர், நான் டென்ஷனா, அவன் அவ்வளோதான் பாஸ்டர் அப்படின்னா. இரியா, சாப்பாடு போடுற இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம், மேலே மூச்சு இங்கே இழுக்கிறாரு இங்கே இறக்குறாரு, விட்டா ஒரு 2-4 லாரி டயருக்கே காத்தடிச்சிருப்பார் போல் இருக்குது, மூக்கில் டியூப்பை மாட்டி விட்டுட்டான். வாங்க பிரதர் பேசாதீங்க, வாங்க, நல்லா சாப்பிட்ருக்கிற நேரத்தில் நீங்கள் உங்கள் ஒருத்தரால் என்ன பண்ணக்கூடாது, சங்கடம் வரக்கூடாது. என்னன்னா நான் சொல்லியிருக்க யார் கவரில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். இவர் என்ன பண்ணி, இது ஒரு தண்ணி வண்டி கேஸு, இது என்ன பண்ணியிருக்குதுன்னா பாக்கெட்டில் கவரை போட்டு, நான் இங்கே சாப்பிடல எனக்கு இந்த கவரில் போடுன்ட்டு ஒரு மதர்சா கவரை விரிச்சிருக்குது. அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஓ கேமரா இருக்குதுயா, பாஸ்டர் பார்த்துட்ருக்கிறாரு, கவர் கொண்டு வந்தால் தரக்கூடாதுன்னு பாஸ்டர் சொல்லியிருக்கிறாருன்னா, டேய் நான் பழைய விசுவாசி, எப்படா வந்த நீ எனக்கு தரமாட்டேன்னு சொல்கிற, அவமானப்படுத்துறியா, நான் சோத்துக்கு இல்லாதவனா, சொல்லு சொல்லு சொல்லுன்னு பிபி ஏறிடுச்சு.
உடனே ஒருத்தர் ஓடி வந்து, பாஸ்டர் பாஸ்டர் இந்த பிரதர் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறார், வாங்க பாஸ்டர் வாங்க பாஸ்டர். நேராக வந்தேன். ஹலோ, பேர் என்ன தெரியுமா? தேவகுமார். பேர் என்னது? தேவனே இல்லாத குமார். அது சரியா? ஆனால் நல்ல பேர், அழகான பேர். நான் வாங்க பிரதர்ண்ணா நேராக தனியாக கூப்பிட்டு போய் நின்றுட்டு, தேவகுமார் எனக்கு என்ன கோபம் வராதுன்னு நினைக்கிறியா நீ? உன்னை விட 100 மடங்கு வரும். இப்படி வச்சேன்னு வெயி, இது அந்த பக்கம் திரும்பிக்கும். போடா போயா போயிட்டார். அப்புறம் அவங்க மனைவி வந்துச்சு, கூப்பிட்டேன். என்ன தண்ணி அடிச்சுட்டு வந்தா? அப்படியா? ஆமாயா போயிடுச்சு. நான் சொன்னேன், உன் புருஷனை அடக்கி வை. அப்புறம் அந்த ப்ரெஷர்லாம் இறங்கணுன்னு ஒரு நாள் கூப்பிட்டு வான் பண்ணேன். தேவகுமார், குடிச்சிட்டு சபைக்குள்ளே வரக்கூடாது. உனக்கு தான் கோவப்பட தெரியும்னு நினைக்காத, நானும் மனுஷன்தான். நான் ஏன் கோவப்படல தெரியுமா? நான் கோவப்பட்டால் சபை வளராது. நான் ஒன்றும் தெரியாத இல்லை தேவகுமார். நாங்கள்லாம் இதுக்கு மேலே கோவப்பட்டு குடித்து அடிதடி பண்ணி பிரச்சனை பண்ணி இப்படிலாம் இருந்தவங்க தான். நான் ஏசப்பா உள்ளே வந்து எங்கள் கோபத்தையெல்லாம் மாற்றிட்டேன். நீ அன்றைக்கி அவ்வளோ கோபம் பேசுனியே, அதே மாதிரி நானும் கோவப்பட்டது என்ன இருக்கும்? அவ்வளோ பேர் சந்தோஷமாக சாப்பிட்ற இடத்துல நீ ஒரு ஆள் அந்த சந்தோஷத்தை கெடுக்க பார்த்தியா? தேவகுமார் பிரதர், நான் அன்றைக்கி கோபமாக பேசுனதுனால தான் நீ அமைதியான, அதனால தான் கோவப்பட்டேன். ஆனால் உன் மேலே எனக்கு கோபம் கிடையாது. ஆனால் இனிமேல் இந்த ஆலயத்துக்குள்ளே நீ என்ன பண்ணக்கூடாது? கோவப்படக்கூடாது. கையை வருது அலையிலையா சொல்லுங்களேன். ஆமீன். வரமாட்டேங்குதே. எங்களுக்கெல்லாம் கோபம் வரும் பாருங்க. நாங்களும் கோபக்கார ஆளுக்கு தான், கொஞ்சம் நெஞ்சம் கோபம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இந்த கோபத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டார்? மாற்றி ஏசாமியை போல் மாற்றி சத்துருக்களை சிநேகிக்கிற இருதயத்தை கொடுத்து அந்த கோபத்தின் மத்தியிலே சாந்தமாக பேச கிருபையை கொடுத்து வச்சிருக்கிறார். ஏன்னா கோபத்தில் எதையும் சாதிக்க முடியாது. நல்லா ரெலியா சொல்லுங்களேன். இன்றைக்கி நீங்கள்லாம் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள்லாம் ஒப்பு கொடுக்கணும். உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத கோபத்தை நீங்கள் விடுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களை தூக்கி வீசுங்க. இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இனி சுதந்திரவாளியாய் நான் மாறப்போகிறேன். அப்போ தான் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எல்லோரும் முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் முழங்கால் படிடுங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். க்ளோரி டு ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லோரும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரீபா கபாலா துரா பௌஷியா. இந்த சபை பிள்ளைகளால் பெருகட்டும். இந்த ஊழியத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியம் பிள்ளைகளால் பெருகட்டும். அப்படியே முழங்கால் படிடுங்க. கர்த்தர் இந்த சபையில் பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார், சுதந்திரவாளிகளை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியே துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இந்த சபையுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது. இந்த தரிசனத்துக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது. ஊரும் ஆரோனும் மோசையுடைய 2 கரங்களை தாங்கி பிடித்தது போல நான் தாங்கி பிடிக்கிறவங்கள என்ன மாற்றும் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த சபை வளரணும். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபை வளரணும். இந்த ஊழியம் வளரணும். பல லட்சங்கள் இந்த ஊழியத்துக்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது. பல இரவுகள் இந்த ஊழியத்தின் வளர்ச்சிக்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது. பல உபவாசங்கள் இந்த சபைக்காக. இந்த சபை சாதாரணமாக வரலங்க. பல தியாகத்தின் மத்தியில் இந்த சபை எழுப்பி இருக்குது. ஆனால் பிசாசு இவ்வளோ தடையும் தாண்டி சபை வளருதா, இந்த சபையை நான் வளர விடமாட்டேன்னு சொல்லி இந்த சபையோடு போராடுற ஒரு வல்லமையை நான் பார்க்குறேன். பல விதத்தில் இந்த சபைக்கு உறுதுணையாக இருக்கிற குடும்பங்களோட சத்துரு போராடிட்டு இருக்கிறான். இந்த சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற நபர்களோட சத்துரு போராடிட்டு இருக்கிறான். இந்த 40 நாள் உபவாச ஜபத்தில் அந்த வல்லமையெல்லாம் முறியடிக்கப்பட போகுது. இந்த 40 நாள் உபவாச ஜபத்தில் சில ஜெயத்தை நீங்கள் எடுக்க போகிறீங்க. கர்த்தர் சில விடுதலைகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அப்படியே ஆவியில் நிரம்பி ஜபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ரகா தாடா ரபா கானா தியங்கா ரபலா கதாடா
ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அந்த ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக. இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா கலகத்தின் வல்லமைகள், எல்லா பிரிவினையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது முறியடிக்கப்படுவதாக. சமீப காலமா, குறிப்பா அந்த ஆலயம் கட்டி முடிச்சதுக்கு பிறகு சத்துரு பல விதத்துல இந்த ஊழியத்தோட போராடிட்டு இருக்கிறான். இந்த ஊழியத்துடைய பெருக்கத்துக்கு விரோதமா போராடிட்டு இருக்கிறான். இன்று இரவு தேவன் அந்த வல்லமைகளை முறியடிக்க போகிறான். ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஷபானா கதுடா ரபானா. அந்த பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக. இந்த சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கிற குடும்பங்களை பிசாசு குறி வச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த குடும்பங்களில் போராட்டம். இந்த ஊழியத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு விரோதமாக பிசாசு போராடிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியும், நீ இந்த ஊழியத்தில் நிற்க ஆரம்பிச்சா நீ ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன்னு தெரியும். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, 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 இறங்குவதாக. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புத விடுதல் நடக்கட்டும். க்ளோரி, 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 க்ளோரி. கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த கட்டுகளை உடைக்கிறேன். இப்பொழுது இந்த கட்டுகளை உடைக்கிறேன். சில குடும்பங்கள்ல இன்னைக்கு ராத்திரி விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். சில குடும்பங்களுக்கு எதிராய் போராடுகிற வல்லமைகளை கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி முறிக்கிறார். சரீரங்களில் இருக்கிற, அவயவங்களில் இருக்கிற அசுத்த ஆவியின் வல்லமைகள் ரைட் நவ வெளியே வா. ஜீசஸ், ஜீசஸ். கெட்ட சொப்பனங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. ஆவியாண்டிய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியாண்டிய விடுதலை கடந்து வருகிறது. கர்த்தர் குடும்பங்களில் விடுதலைகளை கர்த்தர் கொடுக்கிறார். குடும்பங்களில் விடுதலைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ராபா காதா டராபா. கட்டுகள் முறிக்கப்படுவதாக. குடும்பங்களில் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே. ரத்தம், ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். கட்டுகள் உடைக்கப்படுவதாக. குடும்பத்துக்கு எதிராய் போராடுகிற போராட்டங்கள் மாறுவதாக. அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக. ஃபயர். Loose in the name of Jesus. அக்னி, அக்னி, அக்னி. கட்டு உடையுது, கட்டு உடையுது, கட்டு உடையுது, கட்டுகள் உடையுது. கட்டுகளை கர்த்தர் முறிக்கிறார். கட்டுகளை கர்த்தர் முறிக்கிறார். நுகத்தடிகள் முறியுது. ஜீசஸ். பிள்ளி சூனியங்கள், மந்திரங்கள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. குடும்பங்களில் விடுதலை உண்டாவதாக. ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். தெய்வீக விடுதலை, தெய்வீக விடுதலை, தெய்வீக விடுதலை. இன்னைக்கு ராத்திரி ஒரு விடுதலை, குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொரு சரீரத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தொட்டுக்கிட்டே இருக்கிறார், தொட்டுக்கிட்டே இருக்கிறார், தொட்டுக்கிட்டே இருக்கிறார். விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. நீ பிள்ளைனா அற்புதம் உனக்கு தான். நீ பிள்ளையா மாறிட்டா அற்புதம் உனக்கு தான். Jesus, Jesus, Jesus. Shahada daraba kada daraba. விடுதலை, விடுதலை, விடுதலை. கட்டுகள் முறிக்கப்படுது.
ஆவியான உலாவிட்டு இருக்கிறார். இந்த ஆலயத்தில் பரிசுத்த ஆவியன் உலாவி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டுகளை கர்த்தர் முறித்து கொண்டிருக்கிறார். குடும்பத்தில் இருக்கிற நுகத்தடிகளை கர்த்தர் முறிக்கிறார். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் ஓ வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும். கைகளை தட்டி ஓ இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா, வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினா, ஆமே வல்லமை உண்டே உண்டே அற்புத இன்னைக்கு ராத்திரி அற்புதங்கள் நடக்கட்டும். வியாதிகள் சுகமாகட்டும். தரித்திர ஆவிகள் வெளியேறட்டும். குடும்பத்தை கெடுக்கிற ஆவி, குடும்பத்தை பிரிக்கிற ஆவி, ஆமென், சாப கட்டுகள், பிள்ளை சூனிய கட்டுகள், மந்திரவாத கட்டுகள் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. வல்லமை இயேசுவே ரத்தத்தா, வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை.